எல்லா இடத்துலையும் அலர்ட்டாக இருக்கிறாங்க. எல்லா மருத்துவமனையிலும் கடந்த மழையின் போது எங்கெல்லாம் பாதிப்பு வந்ததோ, குறிப்பாக தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியாக் டிபார்ட்மெண்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது. மழை வந்தோடனே தண்ணி நிரப்பிச்சு. இப்போ அதெல்லாம் மாற்றியாச்சு. அன்னூர் ஆஸ்பத்திரியில் அது மாதிரி ஒரு தாலுக்கா ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனை இருந்தது. எங்கெல்லாம் அந்த மாதிரி வந்து மழை வந்தால் தண்ணி வந்தால் மருத்துவமனையின் அந்த உள்கட்டமைப்பு பாதிக்கப்படுமோ அதெல்லாம் மாற்றி அதெல்லாம் பண்ணியாச்சு. இந்த ஒரு வருஷமாக அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கு. மழைக்கும் மருத்துவமனைக்கும் பாதிப்புங்கிறது சுத்தமாக இருக்காது. அது எல்லா இடத்துல அதை சீர் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி நம்ம மெடிக்கல் கேம்ப் ஆரம்பித்தோம். 14ஆம் தேதி சொன்னோம் 1000 கேம்ப் நடத்துவோன்ட்டு. நவம்பர் 15 1000 கேம்ப் நடத்துகிறோம். அன்றைக்கிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் கூட கேம்ப் நடத்துறதை நிறுத்தலை. ஏன்னா வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்கவே எல்லா இடத்துலையும் அந்த மழை பொழிவு இருந்துன்னு இருக்கிறதால இது வரைக்கும் நடத்திருக்கிற ஒட்டுமொத்த கேம்ப் பார்த்திங்கன்னா 49,326 கேம்ப் நடத்திருக்கிறோம். கடந்த 15ஆம் தேதி அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கி இன்று வரை ஒரு 1.5 மாதத்தில் 49,326 கேம்ப் நடத்திருக்கிறோம். இதில் பயன்பட்டவங்களோட எண்ணிக்கை 26,80,086. இதில் காய்ச்சல் பாதிப்பு 14,665, இருமல் சளி பாதிப்பு 91,556. இந்த வகையில் தொடர்ச்சியாக கேம்ப் நடத்திருக்கிறோம். இப்போவும் கூட இந்த டெல்டா பகுதிகளில் மழை வருதுனாக்கா அவங்க இமிடியேட்டாகவே மழை ஒரு பக்கம் இருந்தாலும் கேம்ப் நடத்துறது, அவங்கள இந்த பாதிக்கப்பட்டவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு சென்டரில் எடுத்துகிட்டு போய் தங்க வைப்பாங்களே அந்த இடத்துலலாம் கேம்ப் நடத்துறது ரெகுலராக ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறோம். எல்லா டிடியோடவும் டிபிஹெச் தொடர்பில் இருக்கிறாரு. நாங்களும் பேசுங்க.